Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தடும் யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு நம்ம வேல்யூஸை வந்துட்டு அசைன் பண்ணிவிட்டு அந்த மெத்தட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம செய்யலாம்ங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற டீட்டெயிலில் நான் சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கோடிங் தான் இப்போ நம்ம செய்து காட்ட போகிறோம். ஸோ முதலாவது தான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே கிளாஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளாஸ் 1க்கு பதிலாக நான் நீங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்லி நேம் கொடுத்ததும் இங்கே என்ன செய்துட்டுது, எனக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் க்ரியேட் ஆகிட்டுது. இதுக்குள்ளே அவருக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் அசைன் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், அந்த ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக நம்மளோட டேட்டா பேஸில் நம்ம என்னென்ன டேட்டாஸை ஹேண்டில் பண்ணணும், நமக்கு எதெல்லாம் தேவைங்கிறதெல்லாம் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். தேவையில்லாத டீட்டெயில் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், இன்டீஜர் டைப்பில் அவரோட ஐடி இருக்கணும், அதேமாரி அவரோட ஏஜும் நம்பரில் இருக்கணும். ஸ்ட்ரிங் டைப்பில் அவரோட நேம் இருக்கணும், அதே சமயத்தில் அவரோட மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ இப்படி நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் ஏன் கம்மா கொடுத்துருக்கேன்னு சொன்னால், இது ஒரு ஷார்ட்டான கோடிங் மெத்தட். இப்படி அதாவது நான் இப்படி 2 தரம் எழுதுறதை விட இங்கே என்ன செய்கிறேன், நான் ஷார்ட் ஃபார்மில் என்ன செய்திருக்கேன், இப்படி நான் எழுதுறத பாருங்கள். 4 லைனில் இப்படி எழுதுறதை விட ஒரே டேட்டா டைப்னு சொன்னால் இந்த இடத்த நான் கமாவை போட்டுட்டு பின்னுக்கு நான் ஏஜ் நான் போட்டுனா இருந்தால் ஏஜும் இன்டிஜர் டேட்டா டைப் தான் என்று சொல்கிறத அது ஆட்டோமேட்டிக்காகவே புரிஞ்சிக்கும். ஸோ அதனால் நான் கம்மா பண்ணிவிட்டு நான் இங்கே எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ நான் 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். நான் கூடுதலான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நான் கொடுக்க இல்லை. பட் ஆக்சுவலாக நீங்கள் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டவா உங்களோட கிளைண்ட் வந்துக்கிட்டு என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். இப்போதைக்கு நான் இதை கொடுக்குறதுக்கு காரணம், நம்ம கூடுதலான டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணி திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கூடுதலான டைம் ஒரே விஷயத்தை பார்க்க வேண்டி வரும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்போதைக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்காக நான் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது மெத்தட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டவா பப்ளிக் வாய்ட் இன்டர்னல் வாய்ட்னு சொல்லி எதையுமே ரிட்டர்ன் பண்ணாங்கிறதுக்காக வேண்டி சேவ் என்று சொல்கிற ஃபங்க்ஷன். அடுத்தது பப்ளிக் வாய்ட் அப்டேட்னு சொல்கிற ஃபங்க்ஷன். ஸோ டிலீட் அதேமாரி வியூ சர்ச் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு இந்த 2மே போதுமாங்கிறதுக்காக வேண்டி ஏன் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற டெமோ தான் நீங்கள் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம சிஸ்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம செய்து பார்க்கும்போது நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அதுக்குரிய கோடிங்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா, மெசேஜ் பாக்ஸில் இந்த டீட்டெயிலை சேவ்னு சொல்கிற மெசேஜோட சேர்த்த மாதிரி நான் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டைப் பண்ணுறேன், எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆக இல்லை. என்ன காரணம்? எஸ், நீங்கள் சொல்கிறது நினைக்கிறது கரெக்ட். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வந்துட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணணுமெண்டு. என்ன நேம் ஸ்பேஸ், யூஸிங் system.windows.form என்று சொல்கிற நேம் ஸ்பேஸ். இதை கொடுத்தா தான் ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸில் வந்துட்டு நம்ம மெசேஜ் பாக்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ்.showன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், சேவ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ற ஐடி, சரிங்களா, ஐடி கொடுக்கேன். ஸோ ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுக்கணும். இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆக எனக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஸோ ஐடி திருப்பி ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லைங்களா, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற இது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த ஐடியை ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்து நான் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கேன். பின்னுக்கு ஏன் நான் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கேன்னா, பின்னுக்கு ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம், இங்கே நேம்னு கொடுக்கேன். கமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஜ் என்று கொடுக்கேன். ஸோ கமா பண்ணிவிட்டு
இதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், ஐடி கொடுத்துட்டேன், நேம் கொடுத்துட்டேன், ஏஜ் கொடுத்துட்டேன். அடுத்தது மொபைல் கொடுக்கேன். ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த பாக்ஸ் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போது இந்த மெசேஜ் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் அதே மாதிரி அப்டேட்டுக்கும் நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவுக்கு பதிலாக அப்டேட் என்று கொடுத்துட்றேன். ஏன் நம்ம மெசேஜ் பாக்ஸ் பிரிண்ட் ஆகும்போது எங்கேருந்து இந்த மெசேஜ் பாக்ஸ் பிரிண்ட் ஆகுதுங்கிறத நம்ம ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அப்டேட் வந்து இப்போ நான் கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், அதுக்குரிய டிசைன் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ குரூப் பாக்ஸ் ஒன்று கொண்டு வரேன். ஸோ குரூப் பாக்ஸ் என்னத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாம் ஒரே குரூப் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக இந்த குரூப் பாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே டைமில் நம்ம மூவ் பண்ணிக்கையும் இலும். இதில் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே போட்டிருக்கிற எல்லா டூல்ஸையும் நம்ம மூவ் பண்ணிக்கலும். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு குரூப் பாக்ஸில் டெக்ஸ்ட்டில் கொடுக்கணும் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்து விட்டேன். பாருங்கள், இங்கே நான் என்ன செய்கிறேன், லேபிள் ஒரு லேபிள் கொண்டு வரேன். ஸோ ஐடிக்குரிய லேபிள் அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். நேமுக்குரியது, அடுத்தது ஏஜுக்குரியது, அடுத்தது மொபைல் நம்பருக்குரியது. ஸோ இங்கே நான் 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு குரிய லேபிள் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். எனக்கு தேவையான மாதிரி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்து விட்டேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு 2 பட்டன் தேவை. முதலாவது பட்டன் சேவ் பண்ணுறதுக்கும், அடுத்த பட்டன் அப்டேட் பண்ணுறதுக்குரியதும். சரிங்களா? கீழே நமக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ கீழே வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டா பார்க்குற மாதிரிலாம் நம்ம செய்து கேளும். பட் இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த டிசைனையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் நேம்ஸை டெக்ஸ்ட்டை மாற்றி விடுறேன். ஐடி, நேம், மொபைல் நம்பர், ஏஜ். சரிங்களா? ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயும் டெக்ஸ்ட்டை மாத்திரம் வந்துட்டு சேவ், அடுத்தது அப்டேட். ஸோ நேமையும் மாற்றிடுறேன் பாருங்கள். அப்டேட் பிடிஎன், அதுக்கப்புறம் சேவ் பிடிஎன் சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். சேவ் பட்டனில் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் பட்டனுக்குரிய கோடிங் எனக்கு க்ரியேட் ஆகிடுது. அதே மாதிரி அப்டேட் பட்டனுக்குரிய கிளிக்கும் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பட்டனுக்குரிய கோடிங்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸுக்கு நான் நேம் கொடுக்க இல்லை. ஸோ நான் இதை அலைன் பண்ணிக்கிறேன்னு ஒரு தரம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸஸுக்கு நேம் கொடுக்கேன். ஸோ ஐடி பாக்ஸ். அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்கிறேன், நேம் பாக்ஸ். அடுத்தது மொபைல் பாக்ஸ் சொல்லி கொடுக்கேன். அடுத்தது ஏஜ் பாக்ஸ். ஸோ இங்கே நான் என்ன செஞ்சிட்டேன், ஐடி, நேம், மொபைல், அதே மாதிரி ஏஜ்னு சொல்கிற டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பட்டனை கிளிக் பண்ணதும் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் இங்கே இந்த இதுக்குரிய ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு. ஸோ எப்படி நம்மளோட கிளாஸில் வந்துட்டு மேலே ஆப்ஜெக்ட்டுக்குரிய நேம்னு கொடுத்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் ஃபார்ம் லோடில் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் சாதாரணமாக நான் இங்கே கொடுக்கல, அது இப்போ பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஸ்மாலில் கொடுக்கேன். ஸோ நம்ம விளங்கணுமென்றதுக்காண்டி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுக்கேன்.
ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்த நான் நல்ல தான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன செய்யலாது, நியூ கன்ஸ்ட்ரக்டர் இப்படி நான் கால் பண்ணியிருந்தால் இதுக்குரிய பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்குரிய கோடிங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எழுத இல்லாமல் போயிடுது. பட் நம்ம இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்டை மட்டும் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்டரோட பாஸ் பண்ணக்க எங்கே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ நான் இப்போ கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த சேவ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி இந்த அப்டேட் பட்டன் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், அப்டேட்டை கால் பண்ணி வர்றேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணதும் எனக்கு எந்த ஒரு டேட்டாவுமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ உதாரணமாக எனக்கு டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். பட் ஐடி ஒரு நேம் இல்லை, இப்போ உதாரணமாக ID 1 கொடுக்கேன், நேம் வந்துட்டு ராகுல் கொடுக்கேன், மொபைல் நம்பர் வந்துட்டு 000 கொடுக்கேன், ஏஜ் வந்துட்டு 25 சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், 0ங்கிறது நார்மலாக வந்திருக்கு, நேம் வர இல்லை, ஏஜ் 0, அதாவது இன்டீஜர் கொடுத்ததுக்கு டிஃபால்ட் வேல்யூஸாக 0 வந்திருக்கு, மொபைல் நம்பரும் எதுவும் வர இல்லை. அப்போ எப்படி நாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற, அதாவது இங்கே நம்ம வேண்டி எடுக்கிற டேட்டாவை இங்கே எப்படி நாம் இந்த ஐடிக்கு, இந்த நேமுக்கு, இந்த அதே மாதிரி இந்த மொபைல் நம்பருக்கு நம்ம பாஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு பப்ளிக் அக்சஸ் மாடிஃபயர்ஸாக இருக்குமாக இருந்தால் பாருங்கள், இவர் பப்ளிக் அக்சஸ் மாடிஃபயர்ஸாக இருந்தால் நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போதே நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஐடி வந்துக்கிட்டு என்னது, ஐடி பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஏஜ் என்னது, நம்மளோட ஏஜ் பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட். அடுத்தது நேம் என்னது, நம்மளோட நேம் பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பர் என்னது, ஸோ நம்மளோட மொபைல் பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறோம். ஸோ எனக்கு இந்த ரெண்டும் எரர் காட்டும். என்ன காரணம், ஐடியும் இன்டீஜர், அதே மாதிரி ஏஜும் இன்டீஜர். ஸோ அப்போ இங்கே நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு போய் இதுக்கு அசைன் பண்ணிடலாது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், கன்வெர்ட் ஆப்ஷன் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், கன்வெர்ட் டாட் இன்டீஜர் 32 யூஸ் பண்ணி நான் அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறேன். கன்வெர்ட் 32 ஓகே. ஸோ இந்த இடத்தையும் நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாகவே வேலை செய்யும். நான் இங்கே 2 கொடுக்கேன், இங்கே வந்துட்டு ராஜுன்னு சொல்லி கொடுக்கேன், மொபைல் நம்பர் வந்துட்டு 111 கொடுக்கேன், ஏஜ் வந்துட்டு 25 கொடுத்துட்டு சேவ் கொடுக்கேன்னு பாருங்கள். நான் கொடுத்த 1 அங்கே போயிட்டுது, அதே மாதிரி நான் கொடுத்த நேம் போய் ப்ளேஸ் ஆகிட்டுது, ஏஜ் போயிட்டுது, அதே மாதிரி மொபைல் நம்பர் போயிட்டுது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள், 222ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது 222ங்கிற அதாவது மொபைல் நம்பர் போய் சேவ் ஆகிட்டுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பப்ளிக் அக்சஸ் மாடிஃபயர்ஸை ப்ராப்பர்ட்டியை மாற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்குரிய மெத்தட். அதே மாதிரி அப்டேட்டுக்கும் நான் செய்து கேளும். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அப்டேட்டுக்குரிய ஒர்க் நடக்கும் பாருங்கள். ஸோ 1 ராகுல் 065 அதே மாதிரி 27 கொடுக்கேன். ஸோ இப்போ அப்டேட் கொடுக்கக்கிட்டவா அப்டேட்னு சொல்கிற கீவேர்டோட மெசேஜ் பாக்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே சேவ் கொடுத்தா சேவுக்குரியது வந்துடும். அப்போ பாருங்கள், நான் இங்கே கலெக்ட் பண்ண டேட்டா வச்சுட்டு என்னால் அப்டேட்டும் பண்ணிடலும், அதே மாதிரி சேவும் பண்ணிடலும். ஸோ இதுதான் நார்மலாக வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுவாங்க. ஆனால் இது அக்சஸ் மாடிஃபயர்ஸ் வந்துட்டு பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது ஒரு சரியான முறை இல்லை. அது ஏனுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் இன்கேப்சுலேஷன் என்ன சொல்லுது, ஸோ இன்கேப்சுலேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை ஒரு சரியான செக்யூரான ஒரு வேயில் நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாமாங்கிறதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.